கண்ணா இது என்ன புழு கண்ணா நேருங்க இந்த கண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு இது எப்போ இது செடியெலாம் தின்னா அப்புறம் எப்படி இருக்கும் எவ்வளோ தண்டி இருக்குவாங்க தின்னுட்டு பச்சை தின்னுட்டு இதுக்கு என்ன புழுன்னு சொல்லுவோம் இது இந்த இதில் உள்ள புழு தான் இந்த செடியில் உள்ள புழு தானா செடியில் உள்ள புழு அது எத்தா தண்டி இருக்கு பாருங்க பாருங்க கண்ணு ரெண்டு கண்ணையும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்பா எவ்வளோ தண்டி இருக்குது எவ்வளோ தண்டி இருக்கு அப்படி நெளிது பாருங்க எப்படி நெளிது பாருங்க நான் அதை பூச்சி ஒன்று போதில் அதை பிடிக்கிறதுக்கு எப்படி நெளிது பாருங்க ஆமாம் எல்லா கண்ணும் கருப்பாக இருக்குது இது கண்ணு பச்சை பச்சைன்னு இருக்குது இந்த யானை வந்து தும்பி கையை கொண்டு முன்ன வைக்கும் பாருங்க அந்த கதையில் இந்த புழு வந்து அப்படியே இந்த முன்ன வாய்க்கு முன்னே தும்பி கை மாதிரி இருக்குன்னு சேப்பா அதில் அப்படியே நீட்டி நீட்டி போகுது பாருங்க கையை பாருங்க அது பாருங்க தும்பி கை மாதிரி இருக்குது எப்படி ஊந்து போகுது பாருங்களேன் ரெண்டு ஆமாம் அது முடிச்சுட்டு இந்த பாத்தி வரணும் ஆமாம் அது முடிச்சுட்டு அந்த பாத்தி போகும் அது போதுமா நீ அடுத்தால பிடுங்கு ஏன்னா குயிக்க முடிக்க பாருங்க அழகாக இருக்குது தும்பி கை மாதிரி அந்த வாயில் உள்ளதை தும்பி கை மாதிரியே அப்படியே முன்ன வச்சு அப்படியே நவுண்டு போய்கிட்டே இருக்குது